அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் நோக்கம், இன்று மதுரை கிளையின் சிறப்பு அமர்வு மாண்புமிகு நீதிபதிகள் துரைசாமி மற்றும் முரளிசங்கர் ஆகியோர் வழங்கிய இடஒதுக்கீட்டு தீர்ப்பு சம்பந்தமான தீர்ப்பின் சிறப்பு அம்சங்கள் என்ன, இதனுடைய தாக்கம் என்ன என்பது பற்றித்தான். 1985ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட அம்பாசங்கர் கமிஷன் ஒரு அறிக்கையினை தந்தது. அந்த அம்பாசங்கர் கமிஷனின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 21. அந்த அம்பாசங்கர் கமிஷன் நடைமுறையில் இருக்கும் போதே எஸ்.ஆர். ராதா எம்எல்ஏ இறந்துவிட்டதால் 20 எம்எல்ஏக்கள், 20 உறுப்பினர்கள். அந்த 20 உறுப்பினர்களில் அம்பாசங்கர் அவரும் ஒரு அரசு அலுவலர் மற்றும் 2 பேர் மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரு அறிக்கை. மெஜாரிட்டி மெம்பர்கள் என்று 14 அந்த ஆணையத்தின் உறுப்பினர்கள், அந்த கமிஷன், அந்த அறிக்கையின் பெயரே மெஜாரிட்டி மெம்பர்ஸ் ரிப்போர்ட். அவர்கள் கொடுத்த அறிக்கை ஒன்று. 2 + 14 16 4 உறுப்பினர்கள் கையொப்பம் இதிலும் இடவில்லை அதிலும் இடவில்லை. அந்த 2 உறுப்பினர்கள் கொடுத்த, அம்பாசங்கரும் மற்றொருவரும் கொடுத்த அறிக்கை தவறானது, பொய்யானது, புனையப்பட்ட விவரங்கள் உள்ளது என்று மெஜாரிட்டி மெம்பர்கள் எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிக்கையினை தந்தார்கள். அந்த அறிக்கையினை அப்போதைய 85வது வருடம் இருந்த அரசு மெஜாரிட்டி மெம்பர்களுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டு அரசாணையன் 1564/85 1565/85 என்ற 2 அரசாணைகள் மூலம் அப்போது பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு 30ஆக இருந்ததை ஆணைய அறிக்கையின் பேரில் 50ஆக உயர்த்தினார்கள். அதன் பின் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் போராட்டம், அதன் பின் என்ன நடந்தது என்று இந்த தமிழகத்திற்கே தெரியும். ஆக 89இல் வந்த அரசாங்கம் அந்த அரசாணை 1564 1565 ஆகியவற்றை பற்றியும் கவலைப்படாமல், அம்பாசங்கர் அறிக்கை புனையப்பட்டது, தவறானது என்று மெஜாரிட்டி மெம்பர்கள் கொடுத்த அறிக்கையை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு அரசாணையை, அரசாணையின் 242 என்று ஒரு அரசாணையை பிறப்பித்தது. அதன் மூலம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினரின் ஒதுக்கீட்டை 50லிருந்து 2ஆக உடைத்து 20% மிக பிற்படுத்தப்பட்டோர், 30% பிற்படுத்தப்பட்டோர் என்று ஒரு அரசாணை வழங்கியது. அதன் பின் பிற்படுத்தப்பட்டோருடைய இடஒதுக்கீடு மீண்டும் 3.5% குறைக்கப்பட்டு 26.5% ஆகியது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்து ஏறத்தாழ 5 கோடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் 26.5% மட்டுமே பெற்று வந்தனர். எப்படி இவ்வாறு குறைக்கப்பட்டது என்றால், ஒரு புனையப்பட்ட தவறான அறிக்கை என்று எங்களால் சொல்லப்படவில்லை, பெரும்பாலான உறுப்பினர்களால் சொல்லப்பட்டு அதை அந்த அப்போது இருந்த அரசும் ஏற்றுக்கொண்டு அதன் பேரில் 2 அரசாணைகளை பிறப்பித்து அப்படி கொண்டு வரப்பட்ட 50% 26.5% ஆக்கப்பட்டு, யார் யாரெல்லாம் எங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அந்த லிஸ்ட்ல சேரணும்னு கேட்டாங்களோ அவங்களை எல்லாம் சேர்த்தி ஒரு பக்கம் they loaded the number of communities and population, இன்னொரு பக்கம் they reduced the quota, they reduced the reservation. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதே புனையப்பட்ட தவறான அந்த அம்பாசங்கர் அறிக்கையின் பேரிலேயே பல்வேறு இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டன.
இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையம் என்று அம்பாசங்கர் காலத்திலிருந்து இன்று வரை அந்த பிற்படுத்தப்பட்ட ஆணையத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே தலைவர்கள். அவர்கள் செய்தது என்ன? அந்த சமூகத்தினுடைய இன்ட்ரெஸ்ட மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 2021 பிப்ரவரி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு கூட்டணி வேண்டும் என்பதற்காக இந்த 20% எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் எந்த சட்டத்திற்கும் உட்படாமல் அன்றைய அதிமுக அரசு வன்னியர் என்ற ஒரு ஜாதி, அதில் நிறைய பேர் சப்காஸ்ட் இருக்கும்பாங்க, அது ஒரு ஜாதி தான். எப்படின்னு கேட்டா நான் சொல்லல, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பப்ளிஷ் பண்ண எம்பிசி லிஸ்ட்ல சீரியல் நம்பர் 26 அதுல அது ஒரே ஜாதி வன்னிய குலச்சத்திரியர், விச் இன்க்ளூட்ஸ் ஒரு 4-5 சப்செக்டை போட்டிருக்காங்க. பட் இட் ஹாஸ் பின் ரெகனைஸ்ட். அவங்க அந்த யாரு பள்ளி படையாச்சி இப்படி யாரா இருந்தாலும் அதே ஆர் கால்டு வன்னிய குலச்சத்திரியர். அது அதே மாதிரி நிறைய கம்யூனிட்டிகள் இருக்கு. கவுண்டர்னா வேளாள கவுண்டரு, துளுவ வேளாளர், பால வேளாளர் அப்படி இருக்கு. பட் தே ஆர் ஆல் கால்டு கொங்கு வேளாளர்னு ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. ஸோ ஒரு சமூகத்திற்கு 10.5% கொடுத்தார்கள். எப்படி 10.5% கொடுத்தார்கள் என்றால் அதே அம்பாசங்கர் எப்போ 1985 ரிப்போர்ட் 36 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ரிப்போர்ட் பேர்ல கொடுத்தாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சமூகம் அந்த சமூக தலைவர்களாலேயே எங்களது சமூகத்தினர் 1,00,000 பேருக்கு மேல் அரசு வேலை வாய்ப்புகளில் இருக்கிறார்கள் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டு, எங்கள் சமூகத்தினர் 15% மேல் அரசு வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்கள் என்று அவர்களாலேயே ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சமூகத்திற்கு மீண்டும் 10.5% கொடுத்தாங்க. அதே சமயம் ஒரு அரசாங்க உத்தியோகம் கூட பெறாத, இன்றளவும் ஒரு அரசாங்கம் உத்தியோகம் கூட பெறாத 28க்கு மேற்பட்ட சமூகங்கள் இன்றளவும் இருக்கின்றன. ஏன் அப்படி இருக்குன்னா, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவும் உச்ச நீதிமன்றமும் திருப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு 5 இயர்ஸ் சில ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது, பல ஜட்ஜ்மெண்ட் 10 இயர்ஸ் சொல்லுது. மேக்சிமம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தரவுகளை எடுத்து எந்த சமூகம் இடஒதுக்கீட்டினால் பயன்பெற்று முன்னேறி இருக்கிறார்களோ அவர்களை பின்தள்ளி அவர்களை எலிமினேட் பண்ணி, யாருக்கு ஜாபே கிடைக்காம, யாருக்கு ஹையர் ஸ்டடீஸ் வாய்ப்பே கிடைக்காம இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் மற்ற இடங்களை செய்யறாங்க. ஆனா இங்க அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. இங்க இந்த ரிசர்வேஷன்ங்கிறது இளைஞர்களுடைய கல்வி எதிர்காலம், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அரசு வேலை வாய்ப்பு, இவை அத்தனையும் அரசியலுக்காக, கூட்டணிக்காக, பதவி பணம் இவற்றிற்காக மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அப்படி கொடுத்த பின்னாடி இதுல எம்பிசியில் இருக்கிற மற்ற கம்யூனிட்டி தான் பாதிக்கப்பட்டாங்க. நீங்க ஏன் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் பாதிக்கப்பட்டோம்னா, இது பேக்வர்ட் கம்யூனிட்டி கிட்ட இருந்து எடுத்து 20%. இன்னொரு பக்கம் இது ஒரு சிங்கிள் கம்யூனிட்டி டாமினேஷன் அப்படின்னு பயன்படும். இன்னொரு பக்கம் இப்போ ஒரு கரண்ட் ஆக்ட்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்கன்னா நீ இது 15 வருஷத்துக்கு கொண்டு போவாங்க. அது எல்லாத்த விட கொடுமை, பசித்தவர் பலர் இருக்க, ஒரு வேலை வாய்ப்பு கூட கிடைக்காதவர் இருக்க, வேலை வாய்ப்பு 1,00,000 பேருக்கு மேல் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திற்கு மேலும் மேலும் வாய்ப்புகள் கொடுப்பது சமூக நீதி அல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரிட்டு நாங்கள் ஃபைல் பண்ணோம். ரிட் நம்பர் 7644 of 2021 challenging Act 8 of 2021. அது முதல்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நீதியரசர் பானர்ஜி அவர்கள் முன் வந்தது. அதுல இன்சிடென்டலா ஒரு கோ ஜட்ஜ், அதே சமூகத்தை சேர்ந்த ஒரு கோ ஜட்ஜ் வந்ததுனால அதை வேற பெஞ்சுக்கு மாத்தினாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன நீதியரசர் சுந்தரேஷ் அவர்கள் முன் அந்த வழக்கு வந்தது. அப்பொழுது அவர் ஒரு ஆணை பிறப்பித்தார். என்ன ஆணை பிறப்பித்தார்? இது மிக முக்கியமானது. இந்த வழக்கின் தீர்ப்புக்குட்பட்டே அந்த 10.5% இடஒதுக்கீட்டில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு பெறும் நபர்கள் இந்த வழக்கின் தீர்ப்புக்குட்பட்டுத்தான்
அந்த வேலை வாய்ப்புகளை பெறுகிறார்கள். தீர்ப்பு நெகட்டிவா வந்தது, அதாவது இந்த ஆக்ட் ஷட் டவுன் ஆனா தீர்ப்பு படி அவர்கள் வேலை நிரந்தரமாகும் அல்லது அவர்களுக்கு வேலை போகும். சோ ஆங்கிலத்தில் சொன்னால் subjected to the judgment, the jobs and the educational admissions may be given கொடுத்தாங்க. இன்னைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு, இந்த சட்டமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. லெஜிஸ்லேட்டிவ் காம்பிடன்ஸ் இல்லை இந்த சட்டத்திற்குண்டான எந்த விதமான ரெக்குயர்மெண்ட்ஸ் அருகதையும் இல்லை. அதாவது இந்த சட்டம் இல்லீகல் சட்டம். மூன்றாவது, எந்த தரவுகளும் எந்த புள்ளி விவரங்களும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் இவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒதுக்கீடு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு 10.5, இப்போ இருக்கிற ஜீவோப்படி 11 பேர் கிடைப்பாங்க, அப்படி வழங்குவது இது முரணானது. தரவுகள் இருந்தாலன்றி இப்படி ஒரு ஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. திஸ் ஆக்ட் இஸ் இல்லீகல் and such reservation should not be given without quantifiable data. அதாவது மக்கள் எவ்வளவு பின்தங்கி உள்ளார்கள், எவ்வளவு வேலை வாய்ப்புகளில் அவர்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற தரவுகள், சோசியோ எக்கனாமிக் டேட்டாஸ், இது இல்லாம கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காங்க. இந்த நீதி தீர்ப்பு வந்த உடனேயே பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் வழக்குரைஞர் திரு பால் அவர்கள் இந்த சட்டத்தை நாங்கள் உச்சநீதிமன்றம் செல்லும் வரை நிறுத்தி வைக்க வேண்டும், இதில் வேலை வாய்ப்பு பெற்றவர்களுக்கோ எஜுகேஷன் அட்மிஷன் பெற்றவர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது என்று முறையிட்டார். அப்பொழுது நீதி பேரரசர்கள் ஏற்கனவே ஜஸ்டிஸ் திரு எம் சுந்தரேஷ் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே, அதாவது இந்த அட்மிஷன்ஸ் மற்ற போஸ்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்பே, எது அதுல கிடைச்சாலும் இட் இஸ் சப்ஜெக்டட் ஃபார் தி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இப்போ இது முறையற்ற சட்ட விதிகளுக்கு முரணான சட்டம், எந்த விதமான டேட்டாஸும் இல்லாமல் இருக்கு, அதனால இந்த இல்லீகல் லா மூலம் எந்த பெனிஃபிட்டும் நீங்க கேட்கக்கூடாது, நாங்க கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க நிச்சயமா உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம், இந்த சட்டத்தை நீட்டி வையுங்கள் என்று கோரலாம். அதற்குண்டான தடுப்பு நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆக இந்த என்டையர் ப்ராசஸினோட நோக்கம் அரசியல் கலப்பற்ற இளைஞர்களின் எதிர்காலம் ஒன்றே எங்களது குறிக்கோள், எங்களது சமுதாய இளைஞர்களின் எதிர்காலம் ஒன்றே குறிக்கோள். அவர்களுக்கு அரசியலமைப்பு தந்த சலுகைப்படி அவர்களுக்கு உயர்கல்வியிலும் அரசு வேலை வாய்ப்பிலும் வேலை வாய்ப்புகள் நிச்சயம் கொடுக்கப்பட வேண்டும். அதற்காக எந்த அரசியலமைப்பையும் சாராமல் நாம் போராட வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தின் ஸ்டக் டவுன் பண்ணதன்படி பார்த்தீங்கன்னா, பழைய அதிமுக அரசு கொண்டு வந்த சட்டம் தவறானது, முரணானது, உண்மைக்கு நியாயத்திற்கும் அப்பாற்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சட்டத்தின் மேல் உடனடியாக அரசாணை பிறப்பித்து ரோஸ்டர்களை ஆணையிட்ட தற்போதைய அரசாங்கமும் அந்த அரசாணைகள் செல்லாது, இது செயல்படுத்தக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். ஆக 2 அரசாங்கங்களும் பிழைகள் தான் செய்திருக்கிறார்கள், 2 கட்சிகளும் பிழைகள் தான் செய்திருக்கிறார்கள். இதில் எல்லாவற்றிலும் கொடுமை, இந்த வழக்குகள் ஆரம்பித்த பின்னர் தான் 85 கொடுக்கப்பட்ட அம்பாசங்கர் ரிப்போர்ட் ஆனது இட் இஸ் a flawed, falsified, motivated ரிப்போர்ட் என்பது ஆவணங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எங்களது 2 கேள்விகள் என்னவென்றால், ஒரு பெரும்பாலான 5 கோடி பேர் உள்ள மக்களுக்கு அநீதிகள் செய்ய
ஒரு புனையப்பட்ட ஒரு விசாரணை அறிக்கையின் பேரில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு லட்சக்கணக்கான தவித்த வாய்க்கு தண்ணி இல்லாமல் எங்களது சமூக இளைஞர்கள் புறந்தள்ளப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை பற்றி இதுவரை எந்த அரசியல் கட்சியும் இதை பற்றி கவலைப்படவில்லை, எந்த அதிகாரியும் கவலைப்படவில்லை, எந்த அமைப்புகளும் கவலைப்படவில்லை. இந்த நிலைமை ஏன்? அப்பொழுது எல்லோருக்கும் அரசியலும் பணமும் பதவியும் தான் முக்கியமா? ஆகவே இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் மீண்டும் மீண்டும் உறுதி கூறுகிறோம், எந்த அரசியல் கட்சிக்கும் உடன்படாமல், எந்த அரசியல் அபிலாஷைகளும் இல்லாமல் முழுக்க முழுக்க சமுதாய சமர்ப்பணத்துடன் பாடுபடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அதை உயிருள்ளவரை இந்த அமைப்பு உள்ளவரை காப்போம். இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். கவனத்தில் எடுத்திருக்காரான்னு கேட்கறது. அதாவது நான் என்னோட வருத்தத்தோட சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால அவர்கிட்ட எங்க பிரச்சனையும் சொல்றதுக்கு இப்ப கூட ரீசெண்டா கூட இன்னைக்கு கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். இந்த 20 நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கேட்டோம். இப்போ தேவர் ஜெயந்திக்கு போறப்போ ஒருவேளை அந்த மக்கள் கேட்டா ஒருவேளை கொடுப்பாங்களோன்ட்டு தவமணி தேவியார் அப்படின்னு சமூக நீதி கூட்டமைப்பு சேர்ந்த ஒரு ரிட்டையர்ட் பிடிஓ, அவங்கள சேர்ந்தவங்களும், ஐயா நீங்கள் வந்து எலெக்ஷன் ஆலாங்குளம் எலெக்ஷனுக்கு வந்தப்போ சொன்னீங்க இந்த மாதிரி உங்கள் பிரச்சனையை கவனிக்கிறோன்னு, குறிப்பாக சீர்மரபினருக்கு சர்டிஃபிகேட்டு உங்களோட பிரச்சனையெல்லாம் கவனிக்கணும்னு சொன்னீங்க, ஏதாச்சும் ஒரு அறிக்கை கொடுங்க. இப்போ முத்துராமலிங்க தேவர் பசும்பொன்னார் இதுக்கு வர்றப்ப ஏதாச்சும் ஒரு அறிக்கை கொடுங்க, அல்லது உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் கொடுங்க அப்படின்னு கூட கேட்டாங்க. அது என்ன காரணத்தினாலேயே அவங்கள வீட்டு சிறை வச்சுட்டாங்க. ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். இப்போ இந்த பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பினுடைய அமைப்பை முறையாக பதிவு செய்து ஒரு ஆண்டுக்கு, அது திரு ரத்ன சபாபதி அவர்களுடைய தலைமையில் அவர் தலைவராகவும் நான் துணைத் தலைவராகவும் அவங்களெல்லாம் பொருளாளர்களாகவும் செயலாளர் வக்கீல் சார் அவர்களும் பண்ணி 1 வருஷம் ஆகும். என்னை கேட்டால் இந்த இடஒதுக்கீடை பற்றி 143 சமுதாயம் பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அமைப்பில் 115 சமுதாயம், ரெண்டையும் சேர்த்ததுன்னா 258 சமுதாயம் வருது. இதுவரையிலுமே ஒரு 30 ஆண்டு காலமாக இடஒதுக்கீட்டை பற்றி தெரிந்தவர்கள், அதுக்கு குரல் கொடுக்கணும்னு நினைத்தவர்கள் கூட யாருமே இல்லாத ஒரு காரணம்தான் இதற்கு மிக மிக காரணம். அதை அழகாக தெரிந்து உபயோகப்படுத்தினவர் டாக்டர் ஐயா. அதை நான் அவருக்கு ரொம்ப பெருமைப்படுத்த. அவர் கேட்கறது இல்ல அது சொல்ல எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அந்த அளவுக்கு இருந்த இந்த சமுதாயங்களை ஒன்றுபடுத்தி இத்தனை சமுதாயம் 143 சேர்த்து அந்த 115 பிற்படுத்த அதையும் கூட்டணி சேர்ந்து அவங்களுக்கு ஒரு துணையாக ஆதரவு தெரிவித்து மிகப்பெரிய ஒரு அமைப்பு இந்த 8 மாசத்தில் செய்து இவ்வளவு கேஸுகளையும் சுப்ரீம் கோர்ட்லையும் சென்னை கோர்ட்லையும் மதுரை கோர்ட்லையும் போட்டு அவங்கள பண்ணி நிறுத்துறதுக்கு காரணம் ரத்ன சபாபதியினுடைய முயற்சி. அதை நான் இல்லைன்னு சொல்லலை, நான் துணைத் தலைவராக இருக்கிறேன் SFRBC. இப்போவாவது இன்னும் இந்த நம்ம 143 சமுதாயத்தினுடைய தலைவர்கள் இப்பெல்லாம் ஓரளவுக்கு விட்டு சேர்ந்திருக்கிறாங்க. இனிமேல் இது இதோட இனி அவங்களும் விட மாட்டாங்க, கவர்மெண்ட்டும் விட மாட்டாங்க, நாமளும் விட மாட்டோம்னு போராடினால் ஒழிய இதை ஒரு 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 முடிவான ஒரு தீர்ப்பை எடுக்க முடியாது. இது எங்கேயோ கொண்டு போவாங்க அவங்க. ஏன்னா பண பலம், எல்லா பலமும் அரசியல் பலமும் எல்லாம் அவங்க கிட்ட நிறைய இருக்கு. அதுக்கு ஆதரவுமாகவும் இருக்கிறாங்க. அதுதான் எங்களுடைய வருத்தமே. கேஸெல்லாம் இத்தனையும் இருக்கும்போது எங்கள் தலைவர் ரத்ன சபாபதி சொல்ற மாதிரி இதெல்லாம் இருக்குதே, நான் இப்போ அது எக்ஸிகியூஷன் ஆர்டர் போட மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அவர் அதை கூட அவர் சொல்லலை. அதையும் பேக் டேட் போட்டு பின்னாடி டேட் போட்டு அதிலிருந்து அமல்படுத்தணும்னு போட்டார். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல, கேட்கலாம் என்ன கொடுக்குறாங்கன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்கல. அதுதான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா. அமர்வு சொல்றது போல் caste combined with socio economic census எடுக்கப்பட வேண்டும். ஜாதி வாரி சமூக பொருளாதார நிலைமை புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டு அந்த விவரங்களின் அடிப்படையில் எந்தெந்த சமூகங்கள் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றனவோ, எந்தெந்த குழந்தைகள் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கின்றனவோ அந்த குழந்தைகளுக்கு, அந்த இளைஞர்களுக்கு
உரிய வாய்ப்பு தரப்பட வேண்டும். இது யார் போடும் பிச்சையும் அல்ல. இது 1950 அரசியல் அமைப்பில் ஆர்டிகிள் 15(4), 16(4) read with 14 மூலம் கொடுக்கப்பட்ட அரசியல் உரிமை, அடிப்படை உரிமை. இந்த உரிமையை பறிப்பது என்பது மிகவும் வருத்தலுக்குரிய, மிகவும் கேவலமான ஒரு செயல். அந்த செயலை எந்த அமைப்பு செய்தாலும், எந்த கட்சி செய்தாலும், எந்த அரசு செய்தாலும் எதிர்கால சந்ததியினர் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு நாங்கள் போராடுவோம் என்று கூறி, இத்தகைய அநியாயங்களை தற்போதுக்கு தட்டி கேட்டு ஒரு பேராணை வழங்கிய சென்னை உயர்நீதிமன்ற அமர்விற்கும் அதற்காக போராடிய வழக்குரைஞர்களுக்கும் திரு விஜயன் அவர்கள், திரு சௌமியன் சரவணன் அவர்கள், திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் ஆகியோருக்கெல்லாம் நன்றி கூறி இந்த அருமையான சந்திப்பினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே ரிட்டே போட்டிருந்தோம். ரிட்டு போட்டு இவங்க ஒரு தலைப்பட்சமா செயல்பட போறாங்க அப்படின்னு 2 ரிட்டு போட்டு, ஒரு ரிட்ல ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணி உடனே தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் NCBC அவங்க என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதை அந்த அப்போது இருந்த அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு சென்னோம். அப்போ ரிட்டு பெண்டிங் இருக்குது. பேக்வர்டு இப்போ மற்ற கமிஷன் எல்லாம் போட்டு யாரோ போட்டாங்கன்னு சொல்றாங்க. நாங்க போட்ட ரிட்டு பெண்டிங் இருக்கு, நோட்டீஸ் சர்வ் ஆயிருக்கு. ஜெனரல் எத்திக்ஸ் என்னன்னா, when there is a pending issue before the court, nobody should do anything. தமிழக அரசு மேல்முறையீடு போனால் நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் அதை சந்திக்க வேண்டியது. போவாங்க, நிச்சயமா போவாங்க. அவர் பாலும் சொல்லியிருக்காரு, அவரும் போவாங்கன்னு. அவங்க போனாங்கன்னா இப்போ தமிழக அரசு எதிர்த்து தான் இங்கேயும் இந்த ரிட்டெல்லாம் இருக்குது. ரிட்டில் ஏஜி தமிழக அரசின் சார்பில் ஏஜி இந்த இது நியாயமானது, நேர்மையானது எல்லாம் தான் சொன்னார். அரசியல் களப்பட்டதுன்னெலாம் சொன்னார். அதே மாதிரி அங்கேயும் சொல்லத்தான் போகிறாங்க. ஏடிஎம்கேல இருந்தவர்களும் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள். அவர்கள் குழந்தையும் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த அரசியல்வாதிகள் குழந்தைகளை பற்றி அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி, MP பதவி, மந்திரி பதவி அதெல்லாம் குழந்தையை பற்றி இல்லை, அவங்க கவலைப்படலை. ஆனா மற்ற அத்தனை பேரும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நாம தான் இந்த இளைய தலைமுறை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறோம்.